இன்றைக்கு உங்களுக்கான தேவனுடைய பணித்துளிகள். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமேன். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள். எது நம் நம்பிக்கை அருமையானவர்களே? கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த பூமியில் வந்து மரித்து 3ஆம் நாள் எழுந்து இன்றுமாய்க்கூட உயிரோடு கூட பிதாவினுடைய வலது பாரியாசத்தில் அமர்ந்துள்ளார். மீண்டும் ஒரு நாள் இப்பூமியில் வந்து ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார் என்கிற இந்த நம்பிக்கையை சந்தோஷத்துடன் அறிக்கை செய்வதில் நாம் உறுதியாய் இருப்போமாக. உபத்திரவம், தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று. வசனத்தை கைக்கொள்வதின் மூலம் வருகிற உபத்திரவங்களில் நாம் பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினால் நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கடவோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாவதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆகையால் சந்தோஷத்துடனும் பொறுமையுடனும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து அவற்றை சுதந்திரித்துக் கொள்வதில் உறுதியாய் இருக்க கடவோமாக. ஆமேன். God bless you all.